الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفسه. بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கக்கூடிய தீய பண்புகள் தீய குணங்கள் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய ஜும்மாவில் உங்களுக்கு முன்னால் ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்லவர்கள், சாலிஹீன்கள், நபிமார்கள், ஷுஹதாக்களுடைய கூட்டத்தில் மறுமை நாளில் ஒன்று சேர்வானாக என்ற உயரிய பிரார்த்தனையுடன் உரையை ஆரம்பம் செய்கிறேன். 58வது அத்தியாயம் 16வது அத்தியாயம் வசனம் சூரா முஜாதிலா என்ற வசனத்தில் அல்லாஹ் தஆலா அலம் இலல்லதீன தவல்லவ் கௌமன் ரஸூலுல்லாஹி அலைஹிம் மா ஹும் மின்கும் வலா மின்ஹும் வயஹ்லிஃபூன அலல் கஸிப வ ஹும் யஅலமூன். அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறார், அல்லாஹ்வுக்கு கோபத்திற்கு உள்ளான அந்த சமூகத்தை தங்களுடைய நண்பர்களாக எடுத்துக் கொண்டார்களே, அப்படிப்பட்டவர்களை நீங்கள் பார்த்தீர்களா? அவர்கள் அறிந்து கொண்டே பொய் சத்தியம் செய்து கொண்டு வந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறார். இந்த வசனத்தில் அல்லாஹ் முனாஃபிக் நயவஞ்சகத்தனம் செய்தார்களே, அவர்களை பற்றி சொல்கிறார். அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானார்கள், இரட்டை வேடம் போட்டார்கள். காபிர்களிடத்திலே அவர்கள் ஒன்று சேர்ந்தால் அவர்களோடு நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று சொன்னார்கள். மூமின்களிடத்தில் வந்தால் மூமின்களிடமும் உங்களோடு நாம் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். இப்படி முனாஃபிக்தனம் செய்யக்கூடிய நயவஞ்சகக்காரர்கள் இருந்ததை அவர்களுடைய அந்த விஷயத்தை தோல் உரித்து அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் காட்டுகிறார். அந்த பொய்யை மறைப்பதற்கு இன்னொரு பொய் சொன்னார்கள். அதை பொய் சத்தியம் செய்து நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். இந்த விஷயம் அல்லாஹ் தஆலா இந்த நயவஞ்சகத்தினுடைய இந்த இரட்டை நிலைப்பாட்டை எப்படி முஸ்லிம்கள் அணுகி அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று திருமலை குர்ஆனுடைய வசனம் எச்சரிக்கை செய்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 மனிதர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் அவர்களிடத்தில் பேச மாட்டார், அவர்களை பார்க்க மாட்டார், அவர்கள் மீது கருணை பார்வை அல்லாஹ் செலுத்த மாட்டார், பரிசுத்தப்படுத்தவும் மாட்டார் என்று சொன்னார்கள். முதலாவது, யார் தன்னுடைய ஆடையை கரண்டை காலத்தின் கீழே ஆடை அணிகிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா அவரிடத்தில் பேச மாட்டார், அவர்களை பார்க்க மாட்டார், அவரை பரிசுத்தப்படுத்த கூட மாட்டார். இரண்டாவது சொன்னார்கள், யார் தன்னுடைய வியாபாரத்தில் பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்கிறாரோ அவர் மீது அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் பேச மாட்டார், அவரை பார்க்க மாட்டார், பரிசுத்தப்படுத்த மாட்டார். மூன்றாவது சொன்னார்கள், செய்கின்ற அந்த காரியத்தை செய்த அமலை சொல்லி காட்டுவதன் மூலமாக தன்னுடைய அமல்களை பாழாக்கிக் கொள்வது. இந்த மாதிரி 3 விஷயங்களை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேச மாட்டார், அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த மாட்டார், அவர்களை பார்க்க
135வது வசனத்தில் சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவாமீன பில் கிஸ்த் ஷுஹதாஅ லில்லாஹி வலவ் அலா அன்ஃபுஸிக்கும். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் நீதியை செலுத்துங்கள், நீதியிலே உறுதியாக நீங்கள் எழுங்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருங்கள். அது உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, வலவ் அலா அன்ஃபுஸிக்கும், உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீங்கள் சாட்சி சொல்வதில் உறுதியாக நீதிக்காக நில்லுங்கள். அதே போல உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சாட்சி சொல்வதிலே நீதமாக இருந்து கொள்ளுங்கள். அவள் வாலிதைனி, உங்களுடைய பெற்றோருக்காக இருந்தாலும் சரி, வலஅக்ரபி, உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி, ஈயக்கும் கனியன் அவ் ஃபகீரன், ஒருவர் செல்வந்தராக இருந்தாலும் சரி, ஒருவர் ஏழையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நீதி செலுத்துங்கள். ஏழை என்பதற்காக நீதி நிலைநாட்டுவதை விட்டு உங்களை பராமரிக்க வேண்டாம். அவன் பணக்காரன் என்பதற்காக வேண்டி நீதியை விட்டு நீங்கள் விலகி சென்று விடக்கூடாது. அது சொந்தக்காரராக இருந்தாலும் சரி, உன்னுடைய தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, உனக்கே எதிராக இருந்தாலும் சரி, அதிலே நீதமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். நீங்கள் செய்வதை பற்றி உங்களுடைய உண்மையான நிலை அல்லாஹ் தஆலா நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீதியை விடக்கூடாது. உங்களுடைய மன விருப்பங்களுக்கு ஏற்றவாறு நடக்கக்கூடாது. மன விருப்பங்களை பின்பற்றி நடக்காதீர்கள். நீங்கள் சாட்சியை திருத்தி மாற்றி கூறிவிடாதீர்கள். நீங்கள் சாட்சியை கூறும்பொழுது நீதமாக இருக்க வேண்டும். சாட்சி கூறாமல் விலகினாலும் நீங்கள் செய்வதை பற்றி அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று இந்த வசனத்தில் சொல்கிறார். ஒரு மோமின் நீதமாக இந்த உலகத்தில் நடக்க வேண்டும். பேசும்பொழுதும் அவனுடைய நீதி, அவனுடைய நேர்மை, அவனுடைய சத்தியம் செய்யும் பொழுதும் அல்லாஹ்வுக்கு பயந்தவனாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மோமின். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் நீதியை எப்போதும் ஒரு மோமின் நிலைநாட்டக்கூடியவனாக இருப்பார். உண்மையான சாட்சியை மறைக்காமல் இருக்கக்கூடியவனாக இருப்பார். உறவினராக இருந்தாலும், செல்வந்தராக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும் அவன் பாகுபாட்டை காட்டாமல் நீதியை செலுத்தக்கூடியவனாக இருப்பார். அல்லாஹ் மனிதர்களுடைய எல்லா செயல்களையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று இது ஒரு சுருக்கமான விளக்கம். அப்போ இவைகள் எல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாவங்களாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பெரும்பாவங்கள் என்னும் பொழுது, பெரும்பாவங்கள் அதை பற்றி சொல்லப்பட்டாலே ஒரு மோமின் அலறி அடித்துக் கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு பெரும்பாவங்கள். அதை பற்றி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள். பெரும்பாலும் பாவங்கள் என்பது இஸ்லாத்தில் 2 வகைப்படும். ஒன்று சாதாரண பாவங்கள், இன்னொன்று பெரும்பாவங்கள் என்று இருக்கிறது. 2 வகையாக இஸ்லாம் நமக்கு இருக்கிறது. ஒரு ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் இடைப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரு ரமலான் அடுத்த ரமலானுடைய இடையே அந்த ஒரு ஆண்டுக்கான பாவங்கள் மன்னிக்கப்படும். நோன்பு வைத்தால், ரமலானுடைய நோன்பு வைத்தால், இந்த ரமலான் முதல் அடுத்த ரமலான் வரை உள்ள அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அதே போல அரஃபாவுடைய நோன்பு வைத்தால், இனி வரக்கூடிய அப்பாசாக அடுத்து வரக்கூடிய ஒரு வருடத்திற்கான பாவங்கள் மன்னிக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு தொழுகைக்கும் அடுத்த தொழுகைக்கும் உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படும். ஹஜ்ஜுக்கு சென்று வந்த பிறகு அவன் அங்கு பிறந்த பாலகரை போல ஆகிவிடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படியாக சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. உது செய்யும் பொழுது ஒவ்வொரு ஊருக்கும் அவன் கழுவும் பொழுது அதன் வழியாக அவன் கண் செய்த பாவங்கள் உது செய்யும் உலகத்தை கழுவுவது போகிறது. கை கழுவுவது கையால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. காலை கழுவுவதற்கு போது காலால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? இதெல்லாம் சிறு பாவங்கள். சிறு பாவங்கள் யார் செய்கிறார்களோ அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். ஆனால் பெரும்பாவங்களுக்கு தனி சட்டமே இஸ்லாம் வைத்திருக்கிறது. கொலை, கொள்ளை, வட்டி, இன்னும் விபச்சாரம், பெற்றோர்களை நோதனை செய்தல், இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் இந்த காரணத்தில் மன்னிக்கப்படாது. இது பெரும்பாவங்கள். கொலை, கொள்ளை செய்தவன், விபச்சாரம் செய்தவன், அனாதைகளுடைய சொத்தை அபகரித்தவன், போர்க்களத்தை தொடர்ந்து
சூரியம் செய்வது, பத்தினி பெண் மீது அவதூறை சொல்வது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 பெரும்பாவங்களை சொன்னார். அது உங்களை அழிவை உண்டாக்கக்கூடிய காரியம், உங்களை நாசத்திற்கு எடுத்துச் செல்வது சொன்னார். உங்களை நாசமாக்கிவிடும் அது பெரும்பாவங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தெளிவாக சொன்னார். அப்போ இந்த மாதிரியான இந்த விஷயங்கள் பெரும்பாவங்களை கேட்டாலே ஒரு மோமின் அலறி அடித்துக் கொண்டு நடக்க வேண்டும். அல்லாஹ் மிகப்பெரிய தண்டனை மன்னிக்க மாட்டானே, அல்லாஹ் இதை பிடித்து விட்டால் மோமினாலே என்னை விசாரிப்பானே என்று மோமின் பயப்பட வேண்டும். பெரும்பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் எப்போது மன்னிப்பான்? அது அல்லாஹ் 2 கைகளை உயர்த்தினாலா தன்னுடைய தவறுகளை உணர்ந்து மனம் உடைந்து தவறுகளை ஒப்புக்கொண்டு யாரா இதை நான் செய்தேன் என்று பகிரங்கமாக அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொண்டு இனிமேல் இந்த மாதிரியான பாவங்களை அதற்கு இடத்துல கூட அருகில கூட நான் சொல்ல மாட்டேன். யாரா சென்று ஏதாவது நான் தப்பு செய்து சென்று விட்டேன், இனிமேல் அந்த பாவங்களுக்கு அதன் மீது நான் செல்ல மாட்டேன், இனிமேல் நான் போக மாட்டேன் யாரா என்று பகிரங்கமாக அல்லாஹ்விடத்திலே சொல்லி அழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து அந்த பாவங்களை விட்டு விலகி இருந்தால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மன்னிப்பான். அதல்லாமல் தொடர்ந்து அந்த பாவங்களை பெரும்பாவங்களை செய்து கொண்டிருந்து சும்மா இந்த காரணத்துக்கெல்லாம் மன்னிக்க மாட்டான். ஒரு துறைக்கு அடுத்த துறைக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும், ஓரளவுதான் அடுத்த அவருடைய பாவம் மன்னிக்கப்படும். இதில் வராது, அது லிஸ்ட் வேற, அது பெரும்பாவங்களுடைய லிஸ்ட். அதில் அல்லாஹ் அதை தௌபா செய்யக்கூடிய நல்ல மக்கள், அல்லாஹ்வை பயந்து மன்னிப்பு தேடிய தௌபா செய்த மக்களுக்கு அது மன்னிப்பான். இல்லை என்றால் அதை பற்றி முறைமை நாளில் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பார். அதற்கு அல்லாஹ் தஆலா கடுமையான தண்டனை அல்லாஹ் வழங்குவார். அடுத்து இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தீய குணங்கள், தீய இந்த நடவடிக்கைகள் பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது தீய குணங்கள், இந்த தீய பேச்சு இருக்கிறது இல்லையா, இந்த தீய பேச்சு நாம் கேட்டாலே சிலர் பேசக்கூடிய பேச்சு அவர்களுடைய அருகில் கூட போவதற்கு பயப்பாங்க. இல்லைன்னா அந்த கதவை சாத்தி கொண்டு உள்ளே போய்விடலாமோ போய்விடுவாங்க. இவர்களோடு யார் பேசுவது? அப்படி பேசக்கூடியவர்கள், ஆபாசமாக அசிங்கமான பேச்சுக்களை பேசக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள். இவர்களிடத்தில் வாய் கொடுத்த அவ்வளோதான், அதோட நம்ம சும்மா போயிடலாம அப்படின்னு. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க? பெருமையாக நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓ, நம்ம பற்றி பெருமையாக பேசுறாங்க, இவரோட வாய் கொடுத்தா அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு ஒரு பெருமை. எதுவே இவர் நரகத்திற்குரிய காரியங்களை செய்து அது ஒரு பெருமை. அல்லாஹ் தஆலா 4வது அத்தியாயம் 148வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ மினல் கௌலி இல்லா மன் ஸுலிம் வகான அல்லாஹு ஸமீஅன் அலீமா. யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை தவிர யாரும் தீய வார்த்தைகளை, தீய பேச்சுக்களை பேசக்கூடாது. பாதிக்கப்பட்டவர்கள் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களால் இந்த தீய கெட்ட பேச்சுக்களை பேச அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே அளவுக்கு அவர்கள் பேசலாம். அவர்களை தவிர யாரும் அத்துமீறி பேசிவிடக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறார். சஹாபாக்களை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வுடைய தூதருடைய அவர்களுக்கு முன்னால் குரலை உயர்த்தி பேசிவிட்டு அல்லாஹ்வுடைய ஒரு வசனம் இறங்கியதும் குரலை யார் உயர்த்தி பேசி விடுகிறாரோ அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அவருடைய அமல்கள் நாசமாகிவிடும் என்று சொன்னவுடன் 3 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடி பள்ளிவாசல் அவர்களை பற்றி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். எங்கே அந்த நபி தொடர வேண்டும்? வரவே இல்லை. 3வது நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 நாட்கள் வீட்டில் சென்றார். அழுது கொண்டே இருக்கிறார், அழுது கொண்டே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இதற்காக நீங்கள் வரவில்லை. அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நான் வந்தால் என்னுடைய குரல், என்னுடைய வாய்ப்பேச்சு ரொம்ப அதிகமாக பேசுகிறேன், அதனால எனக்கு பயமா இருக்கு, என்னுடைய பாவங்கள் எல்லாம், என்னுடைய நன்மைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடுமே, பயமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அவரை கூட்டிக் கொண்டு வர சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நபித்தோழர்கள் வீட்டுக்கு போய் அழைத்து வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே எதற்காக நீங்கள் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டு கொடுத்து அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு முன்னால் நான் குரல் உயர்த்தி பேசக்கூடியவனாக இருக்கிறேன், அதனால் வரவில்லை என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய
திருமணத்தில் அல்லாஹ் தஆலா எப்போதான் மனிதர் திருந்துவார்கள், எவ்வளவுதான் நந்துக்கள் இருந்தாலும் குர்ஆனுடைய வசனங்கள் இருந்தாலும் அவர் திருந்தவில்லை என்றால் திருந்துவார்கள். எப்போது திருந்துவார்கள்? 76 அத்தியாயம் 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், கல்லா இதா பலகத்தி தராகிய வகையில மர்ரா வஸன்ன அன்னஹு ஸிரா வத்தஃபதி ஸாகு பிஸ்ஸா இலா ரப்பிக யௌமஇதில் மஸா. உயிர் தொண்டைக்குழிக்குள் அடைந்து அவர்களுடைய கால்கள் எல்லாம் பிணைந்து கொள்ளுமே. அந்த நேரத்தில் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய உயிர் போகக்கூடிய அந்த நேரத்தில் அவனுக்கு தெரியும். அந்த நேரத்தில் அவனுக்கு தெரியும் அவன் நரகவாசியா அல்லது சொர்க்கவாசியா, நான் என்ன பேசினேன், எனக்கு கிடைத்த இந்த பலன்கள் என்ன என்று அந்த மலக்குமார்கள் அவனிடத்தில் சொல்லுவார்கள். அந்த நேரத்தில் அவனுக்கு புரியும், நம்முடைய நாவினால் நாம் என்ன பேசியிருக்கிறோம், என்னுடைய நாவால் நாம் என்ன பேசியிருக்கிறேன், என்னுடைய அந்த தீய செயல்கள் என்னென்ன நடவடிக்கைகள் இருந்தன என்பதையெல்லாம் அந்த சமயத்தில் அந்த மலக்குமார்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி தான் அந்த உயிரை கைப்பற்றுவார்கள் மலக்குமார்கள். அப்பொழுது புரியும் அது அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் காப்பாற்றுவாராக. யார் திருமுறை குர்ஆனுடைய வசனங்களை ஹதீஸ்களை யார் உதாசீனப்படுத்துகிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா அவர்கள் மீது ஷைத்தானை அல்லாஹ் சாட்டி விடுவார். எப்போதும் நம்ம கூட ஷைத்தானே இருக்கும். நம்ம வீட்டுகளிலே செல்லலாம், அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்டு ஹதீஸுடைய வசனங்களை கேட்டு அதை கேட்டாமல் உதாசீனப்படுத்தி விட்டு செல்வார்களோ அவர்கள் கூட அல்லாஹ் தஆலா ஒரு ஷைத்தானை சாட்டி விடுவார். நம்ம கூடவே பார்த்தாலும் ஷைத்தான். அப்படிப்பட்ட நிலையை அல்லாஹ் ஆக்கி விடுவார் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அசிங்கமான பேச்சுக்களை பேசுகிறாரோ அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்களாக ஆக மாட்டார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்காது, அல்லாஹ்வுடைய அந்த நேசமும் பாசமும் அவர்களுக்கு கிடைக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், ஒரு மூமின் புத்தி காட்டை பேசக்கூடியவனாகவோ அருவருக்கத்தக்க பேச்சுக்களை பேசக்கூடியவனாகவோ அசிங்கமான பேச்சுக்களை பேசக்கூடியவனாகவோ கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடியவனாகவோ ஒரு மூமின் இருக்க மாட்டான். அவனிடத்தில் நல்ல வார்த்தைகள், நல்ல குணங்கள், நல்ல நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் மூமினாக இல்லாதவன் கெட்ட வார்த்தை பேசுவான். அவனிடத்தில் அருவருக்கத்தக்க வார்த்தைகள் இருக்கும், கெட்ட பேச்சுக்கள் அவனிடத்தில் இருக்கும். மேலும் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி 6045வது ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமினை ஒரு முஸ்லிமை காஃபிர் என்றோ அல்லாஹ்வுடைய எதிரி அல்லாஹ்வுடைய பகைவன் என்றோ நீங்கள் கூறாதீர்கள். அப்படி நீங்கள் கூறிவிட்டால் அந்த தகுதிக்கு அவன் இல்லை என்று சொன்னால் அது உங்களே திருப்பி வந்துவிடும், உங்களிடத்திலே வந்துவிடும். அது நேராக வானத்துக்கு செல்லும். வானத்தில் இடம் தரப்பட மாட்டாது. இடமில்லை, நேராக பூமிக்கு வரும். அந்த வார்த்தை பூமியிலே அங்கே இன்னும் சுற்றும். பூமியிலே இடம் இருக்காது. கடைசியில் எவன் சொன்னான் அவனிடத்திலே வரும். அவன் சொன்னது உண்மையிலேயே காதலாக இருந்தால் அவனிடத்திலே செல்லும். அவன் காதலில்லை என்றால் எவன் சொன்னாலும் அவனிடத்திலே வந்து அதை சேர்ந்து விடும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு விஷயத்திலே யாராவது கெட்ட பேச்சு அவரிடத்தில் இருந்தால் அந்த செயலையே அதை அழித்துவிடும். அந்த செயல் எல்லாமே அழித்துவிடும் கெட்ட பேச்சு இருந்தால். அதே நேரத்தில் ஒரு செயலிலே ஒரு மூமினுக்கு வெட்கம் இருந்தால், வெட்கம் இருந்தது என்று சொன்னால் அந்த செயலை அழகாக அதை ஆக்கி காட்டும். அதை அல்லாஹ் தஆலா அழகாக மாற்றி விடுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி திருமதியிலே 1974வது ஹதீஸாக நாம் பார்க்கிறோம். ஆகவே அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு, இந்த உலகத்தில் கெட்ட பேச்சுக்கள் பயன்படுத்துவது, கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவது, நம்மை பார்த்தாலே ஓடிவிடக்கூடிய அளவுக்கு நம்முடைய நடவடிக்கைகள் இருப்பது, இதையெல்லாம் இல்லாமல் ஆக்கி அல்லாஹ்விற்காக நம்முடைய வார்த்தைகளை அடக்கி அதை ஒரு அளவோடு பயன்படுத்தக்கூடிய நபராக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி கொடுக்குவானாக என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.
எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரடியார்களே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொல்லிலும் செயலிலும் யாராவது வரம்பு மீறினால் அவர்கள் அழிந்து போவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை இந்த முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 2670வது ஹதீஸாக பார்க்கிறோம். அதே போல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியில் உம்மு சாயிப் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டிற்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வீட்டிற்கு செல்கிறார்கள். சென்றவுடனே உம்மு சாயிபே, உமக்கு என்ன ஆகிவிட்டது, ஏன் நீங்கள் குடிதிருத்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர் குடிதிருத்து கொண்டிருக்கிறார், அவர் உடம்பு சரியில்லை, குடித்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்ததும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் குடிக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்போ உம்மு சாயிப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு காய்ச்சல் அதிகமாக இருக்குது, ரொம்ப ஜுரம், அதனால் நான் படுக்கையாக இருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு இதில் பரக்கத்து இல்லாமல் செய்து விடட்டும் அப்படின்னு சொல்லி காய்ச்சலை திட்டுறாரு. காய்ச்சலை கூட திட்டக்கூடாது என்று சொல்ல மாவட்டத்தில் மனிதனை திட்டலாமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமயத்தில் சொன்னார்கள், காய்ச்சலை திட்டாதீர்கள், காய்ச்சலை திட்டக்கூடாது, நீங்கள் அப்படி திட்டினால் உங்களுடைய நன்மைகள் போய்விடும், காய்ச்சல் வந்தால் வேறு உடம்பு சரியில்லை சொன்னால் பொறுமையாக இருக்க வேண்டும். அப்போ இந்த காய்ச்சல் உங்களுக்கு என்ன செய்யும்? உடம்பு சரியில்லைன்னா உங்களுக்கு என்ன நன்மை? நெருப்பு உலை இரும்பு மீது துருவை நீக்குவது போல் உங்களுடைய குற்றங்களை, உங்களுடைய பாவங்களை அது நீக்கி விடுகிறது என்று சொன்னார். நம்ம யாராவது நம்ம திட்டான்னு வச்சுக்கிறோம், திருப்பி நம்ம திட்டிட்டு இருக்கக்கூடாது. அதுல நம்ம நன்மை இருக்கு. நம்ம திட்டாம இருந்தோம்னு சொன்னா மறுமை நாளில் நமக்கு ஏதாவது சில நேரங்களில் தொழுகையில கம்மி இருக்கும், நோன்புல கம்மியாக தான் இருக்கும், அவனுடைய நன்மை நமக்கு வந்துடும். நம்ம ஜாலியாக இருந்துட வேண்டியதுதான். திட்டினாலும் கூட அதுக்காக ரொம்ப அடங்கி போனோம் இல்லை, திட்டி ஒரு அளவுக்கு வேணும் சமாளிக்கணும். திட்டினா கூட நம்ம பொறுமை எழுந்துட்டு போயிடும். அப்போ என்ன செய்யும்? அவனுடைய நன்மை பொறுமை நாளில் உணவு கொடுக்கலாம். அப்போ இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி அவர்கள் காய்ச்சல் மூலமாக உடம்பு சரியில்லாத நேரத்தில் பொறுமையோடு இருந்தால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து விடுகிறார் என்று சொல்கிறார்கள். அதே போல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சத்தியம் செய்கிறீர்கள், சத்தியம் செய்யக்கூடாது, சத்தியம் செய்து நீங்கள் வியாபாரம் செய்தால் அந்த பொருளை வியாபாரத்தை பறக்கத்து இருக்காது, பொருளை நீங்கள் விட்டுடலாம். சத்தியம் செஞ்சதுனால அவன் உண்மை நம்பி வாங்கிடுவான், வியாபாரம் முடிஞ்சிடும். ஆனால் அதில் பறக்கத்து இல்லாமல் பார்க்கணும், உங்களுக்கு வருமானம் வரும், பறக்கத்தை இருக்க அந்த மாதிரி எல்லாம் ஆக்கி விடுவான் என்று சொன்னாங்க. சத்தியமே செய்யாமல் இருப்பது தான் நல்லது. அதில் பொய் சத்தியம் இல்லை, பொய் சத்தியம் செய்கிறது வேறு. இது உண்மையாக இருந்த வசூலாக சொன்னார்கள், நீங்கள் வியாபாரத்தில் செய்யும் போது சத்தியம் உண்மையாக இருந்தாலும் அது உண்மையாகவே சத்தியம் செய்கிறீர்கள், அப்படி இருந்தால் உங்களுக்கு பறக்கத்தை இல்லாமல் ஆக்கிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு நிலை உங்களுக்கு உண்டாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியினர் புகாரியில் பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி திருமீதி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பசு மாடு சாப்பிடும் போது தன்னுடைய நாவை சுற்றி சுற்றி சாப்பிடுகிறது. அதே போல ஒரு மனிதன் ஏதாவது புதுசா பேசி திட்டி நம்ம பார்க்கணும். சில பேர் நமக்கே தெரியாது, அவங்க வரம் பர வாயில வார்த்தை அப்படி திட்டுவோம், இஷ்டத்துக்கு வாய் திட்ட ஆரம்பிச்சா வச்சுங்க அப்படியே திட்டிகிட்டே இருப்போம், நிறுத்தவே மாட்டான், கேட்கறது செய்யாது, அப்படி பேசிக்கிட்டு இருப்போம். அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், அவன் நாகரீகமாக புதுமையாக நான் பேசுகிறேன் என்று சொல்லி பேசக்கூடிய இவரை பார்த்து அல்லாஹ் தஆலா இவர் மீது அல்லாஹ் கோபம் அடைகிறான், அல்லாஹ் கோபம் வந்து விடுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அளவுக்கு ஒரு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய வார்த்தைகள் அளந்து பேசக்கூடியவர்களாக, திட்டக்கூடியது காற்றை கூட திட்டாதீர்கள் என்று சொன்னார். காற்றை கூட திட்டாதீர்கள், காய்ச்சலை திட்டாதீர்கள், காற்றை திட்டாதீர்கள், காலத்தை திட்டாதீர்கள், எவ்வளவு சொன்னார்கள். காலத்தை கூட திட்டாதீர்கள். செவ்வாய்க்கிழமை போன போயிருந்தா நல்லா இருந்துருப்பேன், போன மாதம் நான் போயிருந்தா நல்லா இருந்துருப்பேன், இதுக்கு முன்னாடி மாதம் போயிருந்தா நல்லா இருந்துச்சு, இந்த மாதம் இந்த மாதிரி ஆயிடுச்சு, திங்கட்கிழமை போயிருந்தா நல்லா இருந்துச்சு, இது காலையில் போனதை விட செகையில் போனது நல்லா இருந்துச்சு, ஆயிரத்துக்கு வேலை முடிஞ்சிருக்குங்க, இப்படி சொல்றது. காலத்தை இப்படியாக திட்டாதீர்கள். அது அல்லாஹ் உங்களுக்கு என்ன கணக்காக்கி வைத்திருக்கிறாரோ அது நடக்கும். காற்றை கூட திட்டாதீர்கள் என்று சொன்னார்கள். காற்று ஒரு அல்லாஹ்வுடைய அருள், அது நல்லதற்கும் வருகிறது, அதில் அல்லாஹ் வேதனையும் கொண்டு வருவான் காற்றின் மூலமாக. அப்போ காற்றை திட்டாதீர்கள்.
அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி தந்தார்களோ அப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு நம்முடைய இந்த உலகத்தை வெற்றியடையக்கூடிய நல்லவருடைய கூட்டத்தில் நாம் அனைவரையும் சேர்ந்ததாக கூறிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். மாவட்ட ஆமாம் இல்லை மீன் إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم اجرني من النار اللهم إني أسألك